ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? ஒரு அருமையான காஃபி செய்ய போகிறேன். அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. சும்மா சுட சுட காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி, காஃபி லவர் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு பால் எடுத்து அடுக்க வச்சிடலாம். ஓகேங்களா, இது வந்து காஃபி பவுடர். ஓகேங்களா, இந்த ஃபார்மில் அரைக்கிற காஃபி பவுடர் இது சரியான வாசனை. இங்கே ஒரு ஆளுக்குனா ஒரு ஸ்பூன், 2 பேருக்குனா 2 ஸ்பூன், ஒரு 4 பேருக்கு போடுறோன்னா 4 ஸ்பூன். ஓகேங்களா, இவ்வளோ எடுத்தாச்சு. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, ஆக்சுவலி நாங்கள் சுடுதண்ணி தான் போடுவோம். சுடுதண்ணி போட்டு ஜஸ்ட் அந்த சுடுதண்ணி வாட்டர்லேயே ஓகே சூடானா போதும். ஆனால் கொஞ்சம் கொதிக்க வச்சா இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா 2 கொதிச்சிச்சுன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நமக்கு அந்த காஃபியோட டிகாஷன் வந்து இறங்கும். அதுக்காக தான் ஒரு அடுப்பில் பாலை வச்சாச்சு. ஒரு அடுப்பில் காஃபி பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றி சரி ஒரு கொதி வளர்க்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. பார்க்கலாம். ஆனால் இந்த பால் இருக்குது பாருங்க, நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டோம்னா பொங்கவே பொங்காது. ஆனால் நம்ம ஒரு அடி அப்படி கொஞ்சம் தள்ளி போட்டுங்க, உடனே புஷ்னு பொங்கி ஊற்றிடும். பாருங்கள் நீங்கள் வேணால் வருங்க. 1 2 3 4 5 கப்பு தெரியுதுங்களா? இது இப்போ நான் போடுற காஃபி வந்து 5 பேருக்கு போட போகிறேன். இல்லை அந்த பிளாக் கப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கப்பில் உள்ள காஃபி தான் எனக்கு. ஸோ சுட சுட ஒரு காஃபி குடிச்சிக்கலான்னு ஒரு ஆசை. சரி போடும்போது அதை அப்படியே வீடியோவும் எடுத்து போடுவோம். காஃபி லவர் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்துக்கிட்டோம். சொல்லி தான் சின்ன ஸ்மால் ஒரு வீடியோ பாருங்கள். அங்கே போய் அந்த கப்பை வீடியோ எடுத்துகிட்டு வரக்குள்ளே எங்கள் பால் பாருங்கள் பொங்கி அச்சோ நான் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே ஊற்றி போச்சுங்க. என்ன பண்ணுறது நான்? இதுவும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கொதிக்க வச்சோம்னா இது வந்து கசப்பு வந்துடும். ஓகேங்களா, நம்ம சன்ரைஸ் காஃபி போடுறது வேறு, இந்த ஃபில்ட்ரு காஃபி போடுறது வேறு. இந்த காஃபி நாங்கள் இப்படி தான் போடுவோம். ஓகேங்களா, கடைங்களில் வேறு மாதிரி ஃபில்ட்ரு எடுத்து போடுவாங்க. பட் நாங்கள் இந்த மாதிரி தான் போடுவோம். டிகாஷன் ஊற்றிக்கிட்டு பால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ வரும் அந்த கலரே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாசனை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதே தெரியலங்க, அவ்வளோ ஒரு வாசனை. அந்த வாசனை வரும்போதே வந்து அந்த காஃபி அப்படியே குடிக்கலாம் போல் இருக்கும். தேவையான சுகர் வந்து ஒரு இப்போ 4 கப்புக்கா ஒரு 3 ஸ்பூன் போட்டாவே போதும். ஆஃப் இருந்தால் போதும் சுகர். ரொம்ப இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது காஃபிக்கெலாம். எங்கள் காஃபி ரெடி ஆகிடுச்சுங்களா? இதுதான் கரெக்டான பக்கம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. 1 2 பார்த்திங்களா, 5 கப் ரெடி. தேங்க்யூ. என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு.